Let us pray. Thank you, Lord, for all the wonderful things you've given us, Lord. Thank you for this natural, Lord, Father. Thank you for today, Lord, Father. Today is your day, Lord, Father. Thank you for giving us good rest, good sleep. And today, let us glorify you and praise you, Father. We put this day into your hands. Watch over us, protect us, and bless us. Everything will according to your will and your grace. In the name of Jesus, I pray. Amen. My heart and my flesh cries out for the living God. Even the sparrow has found a home, and the swallow a nest for herself, where she may have her young a place in her altar. Lord Almighty, my King and my God, blessed are those who dwell in your house. They are ever praising you. Blessed are those who strengthen you. Those hearts are set on the pilgrims. As they pass through the village of Baca, they make it a place of springs. The autumn rains also covers it with the posts. They go from strength to strength till each appears before God in Zion. Hear my prayer, Lord Almighty. Listen to me, God of Jacob. Look on our shield, O God. Look with the favor on your anointed one. Better is one day in your courts than 1,000 elsewhere. I would be a doorkeeper in the house of my God than dwell in the tents of the wicked. For the Lord God is a sun and shield. The Lord distorts the favor and honor. No good things does it withhold for those who walk in the blameless. Lord Almighty, blessed is the one who trusts in you. Psalms 84, 1-12. Amen. தமிழிலே வாசிப்போம். சங்கீதம் 84. எல்லாரும் எடுத்துக்கிறோம். சங்கீதம் 84. 1 தொடக்கம் 12 வரை வசனங்களை வாசித்து சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் கவனமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிகளுக்கு வீடும், தகைவிலான் குருவிகளுக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பிறன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சுவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழகின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவி கொடும். எங்கள் கேடமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார்.
சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் எவ்வளவு பாக்கியவான். ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பு தகப்பனே, நீர் மாத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி பார்க்க இந்த நேரத்திலே எங்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரம வைத்தியரே, எங்கள் ஆலோசனை கர்த்தாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் நிழலாய் இருக்கிறவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பு நேசரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆலோசனை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கத்தக்கதாக இன்னும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்த தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா இந்த இடத்திலே எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எந்த நீங்க பொறுப்பெடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நிறைவாக ஆசீர்வதித்து தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரசன்னத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வாத்திய கருவியை வாசிக்கிற மகனை உடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஞானத்தை மனக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆராதனையிலே அசைவாடுங்க ஆண்டவரே. ஆராதனையை நடத்துகிற சகோதரியை உடைய இரத்த கோட்டைகளாக வைத்து ஆண்டவரே நீங்க ஆண்டவரை நடத்தும்படியாக செபிக்கிறேன். வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசுங்க. வார்த்தையை கொண்டு வருகிற தாசனை உடைய பரிசுத்த இரத்தத்தால் நிரப்பி ஆண்டவரே ஆவியானவர் இந்த இடத்திலே நீங்கள் எங்களோடு பேசும்படியாக அப்பா அவரை நீங்க பயன்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியாக தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து நடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. கர்த்தரை ஆராதிக்கிறது எங்களை தப்ப வைக்க வல்லவராயிருக்கிறார். அவரை ஆராதிக்க இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். Thank you for this beautiful day, Lord. We have come to this place to worship you, Lord. You are our Lord. நாங்கள் இந்த இடத்திலே கர்த்தரை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் வாஞ்சியோடு நாங்கள் ஆராதிப்போம். மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மாவுமே வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே. As the deer pants for streams of water, so my soul pants for you, my God. Yes, Lord. David called to the Lord that day. That time he was ignored. At that time he was ignored by all, when isolated and alienated. Yet he did not leave the Lord. He believed only the Lord. அந்த நாளிலே தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவன் அந்த இடத்திலே தனிமைப்படுத்தப்பட்ட வேளையிலும் எல்லோராலும் ஒடுக்கப்பட்ட வேளையிலும் கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்டான். கர்த்தர் அவனுக்கு உதவி செய்து கர்த்தர் எல்லா காரியத்தையும் வாய்க்கப்படுகிறார். அவன் வாஞ்சியோடு கர்த்தரை தாகத்தோடு கர்த்தரை நோக்கி பார்த்தான். அதே வண்ணமாக நாங்கள் வாஞ்சியோடு கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். கர்த்தரை நாங்கள் தேடுவோம். கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். யாவரும் கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். As the deer pants for streams of water, so my soul pants for you, my God. You are my strength. You are my shield. You are my own Lord. You are my everything, Lord. Amen. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 தகப்பனே. நன்றி அப்பா. ஆமென்.
சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாகப்பா. பரலோகத்திலே ஆயிரம் ஆயிரமான தூதர்கள் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது போல இந்த பூமியிலே உம்முடைய பிள்ளைகள் ஆராதித்துக் கொண்டு உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சந்ததிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீ நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய மாமிச பலவீனம் உள்ளது, என்னுடைய ஆவி உற்சாகம் உள்ளதப்பா. என்னுடைய மாம்சத்திலே உள்ள பலவீனங்கள் சோர்வுகள் இருந்தாலும் என்னுடைய ஆவி ஆத்மா நோக்கி கதவுகிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம் அப்பா. ஆவியில் நிறைந்தவர்களாய் ஆவியில் நிறைந்தவர்களாய் அவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆவியில் நிறைந்தவர்களாய் எங்களை அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவர் எங்களுக்காக அவருடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார். அவர் எங்களுக்காக அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். சொந்த குமாரன் என்று பாராமல் அவருடைய குமாரன் எங்களுக்கு கொடுத்து எங்களை நடத்தி இருக்கிறார். அவர் ஒருவரே துதிக்கும் சகல கணத்துக்கும் பாத்திரராய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த உலக மனுஷர்கள் ஆயிரம் ஆயிரமான வேலைகளை செய்து கொண்டு சுத்தி தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பாதத்திலே வந்து அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு வசனம் சொல்லுகிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆகி அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு வரும் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் அவருடைய சத்தத்தை கேளாதபடி நாங்கள் போவோமா இருந்தால் அவருடைய ஆசீர்வாதத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு விஷயம் எங்களை யாராவது பார்க்கும். எங்களை கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய சொல்லும் கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தினு சொல்லுவோம். உம்முடைய வல்லமையினால் உம்முடைய ஆவியினால் எங்களை நிறைத்தரல் சொல்லுவோம். நான் அந்த இடத்திலிருந்து போகிற பொழுது வந்தவனமாய் பெருமையாய் போகாதபடி இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தந்ததுங்கப்பா. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய கிருபையோட சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தெய்வமாய் இருக்கிறீர். நீர் பரலோகத்தின் பல கனிகளை திறந்து நீர் இன்றும் எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களுக்கு சுகத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை இன்றும் நடத்துகிறதாய் தேவனாய் இருக்கிறதுக்காக எங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் நீர் வாய்க்கப்படுகிறதுக்காக எங்களுக்கு நன்றி. உம்முடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. உம்முடைய சித்தம் இல்லாமல் எந்த ஒரு அனுபவம் அசையாது. கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நடத்துங்க, கிருபையா இருந்தல்லுங்க. உம்முடைய வசனத்தோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? சந்தோஷமா இருக்கிறீங்களா? வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ஒருவன் சந்தோஷமா இருந்தால் பாடணும். அங்கதான் தெரியும் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்லையான்றது. உங்களோட முகத்துல சிரிப்பு இல்லைன்னு சொன்னா நீங்க கர்த்தரோட இல்லைன்னு அர்த்தம். ஆமென். யாராவது ஒருத்தர் இப்படி 6 மணி போல முகத்தை வச்சிருப்பாரு இருந்தா அவர் கர்த்தரோட இல்லைன்னு அர்த்தம். கடவுளோட ஒரு மனுஷன் இருக்கிற பொழுது அவனோட முகம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆமென். எல்லாருமே திருப்பிக் கொள்ளும். 1 யோவான் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு. 1 John chapter 3 verse 3. 1 John chapter 3 verse 3. Somebody read in English.
Take the mic. தமிழை நாங்கள் சத்தமாய் நாங்கள் வாசிப்போம். 1 யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இந்த வசனம் எப்படி தொடங்குது? அவர் மேல் எப்படிப்பட்ட நம்பிக்கை? அதுக்கு முதல் வசனத்துக்கு போவீங்களா இருந்தா சொல்றார், இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிற நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம் தானே, நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லி எங்களுக்கு தான் சொல்றார். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எங்களுக்கு நாங்க எப்படி இருக்கணுமா? அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நாங்களும் சுத்தமுள்ளவர்களாய். எப்படி சுத்தமுள்ளவர்களாய் இருக்கணும் தெரியுமா? பேச்சில சுத்தமா இருக்கணும், பார்வையில சுத்தமா இருக்கணும், நடத்தையில சுத்தமா இருக்கணும், மற்றவர்களோட கதைக்குள்ள சுத்தமா இருக்கணும். ஏன் தெரியுமா? நாங்க மற்றவர்களோட கதைக்குள்ள என்ன கதைக்கிறோம்ன்றத ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். வசனத்தை கதைக்கிறோமா, கோசிப் பண்றோமான்றதை அவர் பார்த்துட்டு இருக்கிறார். When we talk to someone, we need to be very careful. We think there's no one around, but he is watching. He's watching everything. From the beginning to end, hold your conversation, he knows that. We can hide to dad, we can hide to mom, you can hide to anyone, you can hide to pastor, but you can hide to God. He's watching you. Can you read that word in English? Everyone who sins breaks the law. In fact, sin is lawlessness. 1 John 3:3. Yeah, read again. Everyone who sins breaks the law. In fact, sin is lawlessness. Is right? I don't think so. All who have this hope in him purify themselves just as he is pure. So we need to purify ourselves as he is purified. He is a pure, holy God. So the word says we should pure in his word how he is pure. Amen. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை வைத்திருக்கும் பொழுது இப்படி நாங்க என்ன தெரியுமா சொல்றோம்? நாங்க இப்படிப்பட்ட நம்பிக்கை வச்சிருக்கிறோம், நாங்க இப்படிதான் வாழ போகிறோம்னு சொல்றோம். இப்ப கர்த்தர் கேட்கிறார், நாங்கள் அவர் வருகிற நாளிலே நாங்க அவருக்கு முன்னால எப்படி நிற்க போகிறோம்? அதுக்கு முதல் வசனத்தை வாசிங்க, 2வது வசனத்தை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள், இப்ப நீங்க சொல்லிக் கொண்டிருக்கீங்களே, ஒரு மார்பை தட்டி சொல்றீங்களே, நாங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் பிரதர், நாங்கெல்லாம் தேவனுடைய புத்திரர் பிரதர்னு சொல்லி இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. நீங்க இனி எப்படி இருப்பீங்க அவருக்கு முன்னதாக என்று சொல்லி இன்னும் வெளிப்படல. உங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவருடைய சமூகத்திலே அவர் வரும் பொழுது நாங்களாம் என்ன விதமா இருப்போம்னு சொல்லி. ஏன்னா மனுஷன் இன்றைக்கு இருக்கிற விதமா நாளைக்கு இருக்க போறதில்லை. ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, அவர் வெளிப்படுகிற நாளிலே அவருக்கு முன்பதாக நாங்கள் எப்படி இருக்க போகிறோம் என்று எங்களுக்கு தெரியாது. அது அவர் மாத்திரம் அறிந்திருக்கிறார். ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை
அவர் இருக்கிற வண்ணமாக, அவர் அப்படியே தான் இருக்கிறார். அவர் எப்படி பரலோகத்துக்கு போனாரோ அப்படியே தான் இருக்கிறார். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் வரப்போகிறார். ஆனால் அவருக்கு முன்பதாக நாங்க எப்படி நிற்க போகிறோம்? ஆமென். இதுதான் தேவன் சொல்கிறார். இப்படிப்பட்ட விசுவாசத்தோட இருக்கிற நீங்கள் எப்படி வாழணும்னு சொல்லி. ஆமென். எங்களுடைய கண்கள் எங்கே நோக்கமாயிருக்கிறது? இப்ப நாங்க தேவனுடைய பிள்ளைகள் சொல்றோம். நாங்க நினைக்கிறோம் இப்ப நாங்க தேவனுடைய பிள்ளைகள். பிரதர், உங்களுக்கு தெரியுமா, நான் 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் 30 வருஷம், who cares how old you experience in Christian life? But if you are not pure with His word, no point, no blessing. When He comes, we are empty-handed. நாங்கள் அவர் வருகிற பொழுது வெறுங்கையோடு நிற்போம். அவர் கேட்பார், இத்தனை வருஷமா உனக்கு இத்தனை வருஷம் வாழ்க்கையை கொடுத்தனே, நீ என்ன செஞ்ச? அதனால என்ன சொல்லும்? ஐயோ ஆண்டவரே, நீங்க அதை கேட்குறீங்க, எனக்கு வேலை செய்யறதுக்கே டைம் இல்லை ஆண்டவரே, நான் எப்படி நான் இந்த காரியத்தை செய்வேன்? எனக்கு படிக்கிறதுக்கே நேரம் இல்லை, அதுக்குள்ள நான் எப்படி இந்த காரியத்தை செய்வேன்? அவர் சொல்றார், அதை பத்தி எனக்கு தெரியாது. ஒரு நாளையில 24 மணித்தியாலம் கொடுத்திருக்கிறேன், கிழமையில 7 நாள் உனக்கு கொடுத்திருக்கிறேன், மாசத்துல 30 நாள் கொடுத்திருக்கிறேன், வருஷத்துல 365 நாள் கொடுத்திருக்கிறேன். இதை விட என்ன வேணும்? ஆமென். ஆரம்பத்துல சங்கீதத்துல வாசிச்சோம், 1000 நாள் ஒரு இடத்துல நான் இருக்கிறத விட ஒரே நாள் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது இன்பமாயிருக்கும். வாசிங்க 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனம். எனக்கு வசனம் இருக்கு, சீக்கிரம் வாசிங்க. 1 John chapter 1 verse 7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே இருந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்ப நாங்க மற்றவங்களை குறை சொல்லி கொண்டிருக்க மாட்டோம், குற்றம் பிடித்துக் கொண்டிருக்க மாட்டோம். நாங்கள் எப்படி இருப்போமா? ஒருவர் ஐக்கியமாயிருப்போம். இதைதான் தேவன் விரும்புகிறார். இந்த காரியம் இல்லாவிட்டால் நாங்கள் தேவனிடத்திலே போய் நிற்க முடியாது. ஒருவரோடு அவருடைய வசனம் சொல்கிறது, உன்னுடைய சகோதரிடத்தில் உனக்கு ஒரு பகை இருக்குமா இருந்தா இந்த பகையோட இந்த இடத்துல வந்திருந்தேன்னு சொன்னா தேவன் எப்படி ஏற்றுக்கொள்வார்? எங்களுக்கு தெரியும், காயின் ஆபேலும் காணிக்கை கொண்டு போறாங்க. கர்த்தர் யாருடைய காணிக்கை அங்கீகரித்தார்? யாருடைய காணிக்கை அங்கீகரித்தார்? ஏன் காயின் அங்கீகரிக்கல? அவன் தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக அவனுக்கு நாங்க கேட்டுக்கொண்டு தெரியுமா, அவன் கொண்டு வந்த காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளல. அவன் கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்றதுக்கு முதல்ல அவனுக்கு தன்னுடைய அவன் தன்னுடைய காணிக்கை வைக்கிற பொழுது தன்னுடைய சகோதரனுடைய காணிக்கையை பார்த்து கொஞ்சம் எரிச்சல் பட்டிருப்பான். நீ ஒரு ஆட்டை கொண்டு வந்திருக்கிற, நம்பார் எவ்வளவு கொண்டு வந்திருக்க. இப்படிதான் எங்களுடைய மனநிலைமை இருக்கும். உங்களுக்கு தெரியுமா பிரதர், இந்த ஆலயத்தை நான் தான் கட்டி கொடுத்தேன். உங்களுக்கு தெரியுமா பிரதர், இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லா சேரையும் நான் தான் வாங்கி கொடுத்தேன். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவருக்கும் தெரியும், அவர் அதை பார்க்கல. எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். எங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு தான் அவர் பார்க்கிறார். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, எங்களுடைய ஆத்துமாவிலும் ஆவியிலும் நாங்கள் சுத்தமான வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய ஆத்துமாவிலையும் எங்களுடைய ஆத்மா சரீரம் ஆண்டவர் படைத்திருக்கிறார். நாங்கள் நினைக்கிறோம், கர்த்தாவே நான் ஒரு தவறு செய்து விட்டேன், உம்மை மறுதலித்து விட்டேன், என்னை மன்னியும். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றார், இந்த வசனத்துல பவுல் எப்படி சொல்றார், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அது மறுசீரமைக்கப்படணும், அது புதிதாக வேண்டும். வாசிங்க. Can you read that word?
2 Corinthians chapter 7 verse 1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் சொல்ற பிரியமானவர்களே, அன்பானவர்களே, அன்புலதான் சொல்ற அன்பானவர்களே, இதை கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா அவர் வருகிற நாள் அநேக தூரம் இல்லை, சமீபமா இருக்கிறது. பிரியமானவர்களே சொல்றதை கேளுங்க. மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணமாக்க கடவோம். அது எப்படி பூரணமாக்குறது? வசனத்தோட தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்ற முடியுமே தவிர இந்த வசனம் இல்லாமல் எங்களை கிளீன் பண்ணவே முடியாது. நமக்கு தெரியும், கோவிட் வந்த நேரம் இதுக்கு மருந்து என்ன, எப்படி கிளீன் பண்றேன்னு கேட்க நமக்கு இதான் பத்தி என்ன சொன்னார், லைஃப் சொல்லக்கூடி கிளீன் ஆயிடும். நாங்கள் லைசோனில் ப்ளீச்சை போட்டு கழுவினாலும் எங்களுடைய மாம்சத்தினுடைய அழுக்கையும் எங்களுடைய ஆவிக்குரிய அழுக்கையும் அவனுடைய வசனத்தால தவிர வேற ஏதாலையும் கிளீன் பண்ண முடியாது. ப்ளீச்சில் டபுள் ப்ளீச் போட்டாலும் அது ஒர்க் பண்ணாது. ஒன்றே ஒன்று நடக்கும், உள்ளுக்குள்ள உள்ள எல்லாமே கிளீனாக போயிடும். 3வது நாள் இந்த இடத்துல பெட்டியில இருக்கணும். ஆமே. ஆனா வசனத்துல கிளியர் பண்ணி நம்ம சொன்னா, இந்த வசனத்தை கொண்டு கிளியர் செய்தவமா இருந்தால் அது எத்தனை நாளா இருந்தாலும் பரவாயில்ல, நாராது. அது மனமணி நறுமணம் வரும். அவருடைய வசனத்தினால் நாங்க கிளியர் செய்யும் பொழுது. ஆமே. சங்கீதக்காரன் எப்படி திரும்ப சொல்றேன், அழகான வசனம் 34வது சங்கீதம் 12வது வசனம். அவ எவ்வளவு அனுபவிச்சிருந்தா இந்த வசனத்தை எப்படி சொல்ல முடியும்? ஜீவனை நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பு. நீ இன்னும் கொஞ்ச நாள் சுகமாய் வாழணும், கர்த்தருக்காக வாழணும் என்கிறதுக்காக நன்மையை விரும்பினையா இருந்தா இந்த நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்கும். நன்மையை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் நாங்கள் என்ன தெரியாம ஆசைப்படுறோம்? கொஞ்ச காலம் தான் பிரதர் இருக்க போறது, ஒரு கொஞ்ச காலம், 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போயிடும். ஆனா பிரசங்கில என்ன தெரியுமா சொல்றாரு? உங்களுடைய இருதயம் சொல்லுகிறதெல்லாம் படி நடங்க, உங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தின் படி எல்லாம் நடந்து கொள்ளுங்க. ஆனா எல்லாவற்றையும் கடைசி நாள் அவர் கொண்டு வந்து நியாயத்துல நிறுத்துவார். அந்த நேரம் கை கட்டிட்டு நிக்கணும். ஆமென். எபேசியர் 5வது அதிகாரம் 3வது 4வது வசனம். Ephesians chapter 3 verse 3 and 4. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி அஞ்சாவது அதிகாரம் எபேசியர் 3வது 4வது வசனம். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருள் ஆசையும். நல்லா கவனிங்க, பவுல் எப்படி செப்பரேட் பண்றாரு பாருங்க. அவர் பெரிய லிஸ்ட் ஒன்றும் கொடுக்கல, 2 லிஸ்ட். வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருள் ஆசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் 3 காரியம் தான். முதலாவது ஒரு காரியம், 2வதுல மொத்தமா அடங்குது, 3வதுல பொருள் ஆசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய்
முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்பட கூடாது. யாராவது உங்களை பார்த்து, ஐயோ பிரதர் சரியான பேராசை பிடிச்சவரா இருக்கிறார் பிரதர், இந்த மனுஷனுக்கு எவ்வளவு இருந்தாலும் திருப்தியே இல்லை, யாராவது அப்படி பார்த்து சொல்லிடக்கூடாது. அதான் வசனம் சொல்லுகிறது, இந்த பேர் முதலாய் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஒருத்தர் யாராவது எங்களை பார்த்து சொல்லிட்டாருங்க, இவ்வளவுதான் பிரதர், இவருக்கு என்ன இருந்து வர திருப்தி இல்லை பிரதர், கொஞ்சம் கூட திருப்தி அடைகிறார்கள். எப்படி திருப்தி வரும்? அவருடைய வாழ்க்கை முழுக்க என்ன இருக்கிறது? தேவபாயம் இல்லை. தேவபாயம் இல்லாதனால என்ன தெரியுமா நடக்குது? இந்த உலகத்தின் மேல கண் போகுது. அதான் சொன்னேன், எங்களுடைய கண்கள் எங்க நோக்கமா இருக்குது? இந்த உலகத்தின் பக்கமா, தேவன் பக்கமா? Where are we looking at? We are looking at the world or God? You know, we have to remember every single day, whatever we do, wherever we go, whatever we talk, anything, He's watching everything. You know, when He comes on the judgment day, what is in our hand? If you are empty-handed, so you don't get any reward. So you're going for a competition, you're going for a race, okay? So you are in the track, you're ready to run, everybody running, but you're not running. Who gets the reward? Whoever comes first, second, third, getting a reward. What you do? Nothing. You know, some people say, how is everything, brother? Nothing. If you say nothing, nothing. How are you feeling, brother? What to say? Even God says, what I can say about Him. தேவன் சொல்லுவார். சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி சொல்லுவாங்க, எப்படி இருக்கீங்க பிரதர்? ஏதோ இருக்கிறேன் பிரதர். ஆண்டவர் எங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவார்? இன்னும் ஏதோ இருக்கிறான், இருந்துட்டு போட்டோம், இருந்துட்டு போட்டோம். அவர் ஏதோ இருக்கிறார். ஏதேதோ நினைவுல, அதான் சொல்றது, ஏதேதோ நினைவுல இருக்கிறதுனாலதான் அவர் ஏதோ இருக்கிறார். இந்த வார்த்தை தமிழ், இந்த மாதிரி வார்த்தைகளை நான் அழகா பிடிச்சு வச்சிருக்கோம். சிங்களத்துல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாங்க. கோயில் அன்னைக்கு மல்லி போடும். கேள்வி, எங்க போறீங்க பிரதர்? கூடையில தேங்காய் இருக்கு. ஏன் கூடையில தேங்காய் இருக்கு? அவர் எங்க போகிறாருன்ற பயணமே அவருக்கு தெரியுது. இப்ப நாங்க எங்க போகிறோம்ன்ற அந்த பயணமே எங்களுக்கு தெரியுது. ஏன்னு சொன்னா, நாங்கள் எதுக்காக வந்தோம், எதுக்காக அவர் அழைத்தார்ங்கிறத மறந்துட்டு ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறோம், எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நாங்க அப்படி இருப்போமா இருந்தால் அவருடைய ராஜ்யத்திலே அந்த சுதந்திரத்தை, அந்த பரிசை பெற முடியாது. நாங்க ஓட்டப்பந்தயத்துல ஓடுற நேரத்துல முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது போறவர் அந்த பரிசை பெற்றுவார். நான் இங்கே நிக்கிறோம், ஒன்றுமே இல்லை, ஓடவும் இல்லை, நடக்கவும் இல்லை, நின்ற இடத்திலே நிக்கிறோம். அவர் பரிசு வாங்கினதுக்கு பிறகு நான் நினைச்சேன் பிரதர், அவருக்கு தான் கிடைக்கும். எனக்கு தெரியும் சிஸ்டர், அந்த சிஸ்டர் ஓடக்குள்ளேயே நினைச்சேன் அவர் தான் ஃபர்ஸ்ட் வருவா. அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க சிஸ்டர்? பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு போக மாதிரினா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கணும். ஆமாம், ஓடுவோம், அவருக்காக அவருடைய ராஜ்யத்தில் ஓடணும். ஓடுற நேரம் என்ன தெரியுமா செய்யும்? சுத்தி சுத்தி சுத்திலும் எங்களுக்கு எல்லாம் பலவித சோதனை வரும். வசனம் அப்படித்தான வாசம், பலவிதமான சோதனைகள் எங்களை சுத்தி இருக்கும். அந்த எல்லா சோதனைகளையும் நாங்கள் தள்ளி எரிஞ்சிட்டு தான் ஓடணும். ஓடுற நேரம் வரும், தடை வரும், சோதனை வரும், கல் இருக்கும், முள் இருக்கும், குத்தும், காயப்படுத்தும். ஆனாலும் அதையும் தாண்டி நாங்கள் ஓடத்தான் வேண்டும். ஓடுகிற பொழுதுதான்
அந்த கிரீடத்தை நாங்கள் பெற முடியும். வாசிங்க அந்த வசனத்தை. சொல்லவும் கூடாது, உங்களுக்குள்ளே சொல்லவும் கூடாது. இவைகளின் பேருந்தலால் உங்களுக்குள்ளே சொல்லவும் கூடாது. அப்படி சொன்ன பவுல் இப்ப பாருங்க எப்படி சொல்றாருன்னு சொல்லி, அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் சோஸ்திரம் செய்தலே தகும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க அவர் சொல்றார், சும்மா போய் சம்மந்தமே இல்லாம போய் உலாயிட்டு சண்டை, சம்மந்தமே இருக்காது. சிலர் வந்து என்ன தெரியுமா வேணுமெண்டு சம்மந்தமே, அந்த சகோதரன் நல்லதான் கத்தருக்குள்ள இருப்பார், அந்த நல்லா வாழ்ந்து கொண்டிருக்க சகோதரனையும் வாழ விடுறது இல்லை, நாங்களும் வாழ்றது இல்லை. அவர் சொல்றார், இப்படிப்பட்டவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, வம்பு இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு எதிராக குறை சொல்லக்கூடாது. ஆனா உலகத்திலே இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் எது தெரியுமா? You know what is the interesting job in the world? Gossip. ஏன்னா இந்த குறை சொல்ல ஒருத்தரை பத்தி இந்த gossip பண்ண ஆரம்பிச்சா சில விடவே மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு அவசரமா இருக்கும். Sometimes you are in urgent, you need to go somewhere. Just a minute, brother. 1 minute, make 1 hour. You lost your patience, you lost your mind, you lost everything because of that 1 minute. You know, that's a very interesting job. Gossip. You know, you can talk about somebody else. Very interesting. Israel ஜனங்கள் என்ன செய்தாங்க? You know, Israelite, that's what they did. You know, they talked to Moses in Exodus 14. Why did you bring here? You think we need to die here? Our generation should die here? If we are in Egypt, we should at least we have a food. At least we can work for them and get paid and we can live. யாத்ரா 14வது அதிகாரத்துல சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை போல இன்ட்ரெஸ்டிங்கான ஜனங்கள் யாருமே இல்லை எல்லா விஷயத்திலையும். ஒரு என்ன சொல்றது, வேத ஆராய்ச்சியாளர் எப்படி சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காட்டு மிராண்டிகள் சொல்லி அப்படிப்பட்டவர்கள தான் இருந்தார். அது வசனம் சொல்றது என்ன, நான் உன்னை தேவன் எங்க இருந்து அழைச்சார்? ஆபிரகாம ஊர் என்கிற தேசத்துல இருந்து அழைச்சார். அவன் வரும் பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தானா? அவனுக்கு யெகோவா தெரியுமா? அவனுக்கு அடோனாய தெரியுமா? ஜீசஸ் தெரியுமா? யாரையும் தெரியாது. அவன் சிலை வணக்கத்துல, அவன் கல்தேயருடைய பூமியில விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தவன தேவன் அழைத்தார். அழைத்து அவனை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர். இந்த ஜனங்கள் பஞ்சம் வந்த பொழுது எகிப்துக்கு போயிட்டாங்க. எகிப்துக்கு போனவங்களை தேவன் மறுபடியும் கானானுக்குள்ள கொண்டு வரணும். கொண்டு வருகிற பொழுது முறுமுறுக்கிறாங்க, எங்களை சாகிறதுக்கு இங்க கொண்டு வந்த. எகிப்துல இருந்திருந்தா அவர்களுக்கு வேலை செஞ்சு நாங்க உழைச்சிருப்போமே. இப்ப பிழைக்கவும் முடியாது, வாழவும் முடியாதபடி இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்து விட்டுட்டேன். இப்ப 15வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது திரும்ப ஒரு பிரச்சனை, தண்ணி. நீ எங்க சாக கொண்டு வந்ததும் இல்லாம இப்ப தண்ணி இல்லாம இருக்குது, தண்ணி வேணும் தண்ணி வேணும் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மோசையை போட்டு என்ன பாடுபடுத்தி இருப்பாங்க. ஆனா இப்போ உள்ள ஊழியக்காரங்களாம் பெஸ்ட். ஏன் தெரியுமா? என்ன சொகுசு வாழ்க்கை, ஏன்னா கார், இறங்கினா வீடு, வேற என்ன வேணும்? இந்த மனுஷன் எகிப்துல இருந்து செங்கடலை கடந்து இந்த ஜனங்களை இங்க கூட்டி வந்து இப்ப மாறாவுக்கு வந்துட்டாங்க. மாறாவுக்கு வந்தா தண்ணி இல்ல, தண்ணியை கேட்டு தண்ணி வேணும்னு ஏதாவது வழியை பண்ணணுமே.
கத்தடத்துல முழங்களை போட்டு ஜெபித்தா தண்ணி வரும். போய் அவனைத்தான் தின்றது, அவனை போய் விடுறதே இல்லை. இப்ப 16வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது திரும்ப ஒரு பிரச்சனை பண்றான். என்ன இவன் வேலையை பிரச்சனை பண்றது? என்ன பிரச்சனை பண்றான்? எகிப்துல இருந்திருந்தா கீரையாவது கிடைச்சிருக்கும் பிரதர், பருப்பாவது கிடைச்சிருக்கும் பிரதர். இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்ததுல இருந்து ஒண்ணுமே இல்லை. எப்படி இருக்கும்? எங்களுடைய நினைவே அங்க இருந்தா அப்படி இருக்கும், அங்க இருந்தா அப்படி, ஐயோ அங்க இருந்தா பிரதர், அங்க இருந்தா பிரதர். அங்க இருந்திருக்க வேண்டியதானே, எங்க வரணும்? இப்ப எகிப்துல இருந்து வந்துட்டாங்க. இப்ப இறைச்சி சாப்பிடணும் போல ஆசை. அவர்கிட்ட கேட்டா அவர்கிட்ட கொஞ்சம் இறைச்சி கொஞ்சம் அனுப்பிடுவார். இறைச்சி இறைச்சி, ஐயோ பிரதர், ஒரு கிழமையில 2 நாளாவது மச்சம் சாப்பிடாட்டி சாப்பிட்ட மாதிரியே இல்லை. கேள்விப்பட்டீங்களா? அப்படியெல்லாம் இது என்னுடைய ஆசை, விருப்பம். ஆனா சிலருக்கு அது ஒரு அபாவா மாறிடும். இது என்ன சொல்றது? எங்களுடைய தகுதிக்கு மிஞ்சிய ஆசை. எங்களுடைய தகுதி எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு நேரம் ஒரு இறைச்சி வாங்கி வந்து சமைச்சு சாப்பிடலாம். ஆனா விருப்பம் அப்படி தெரியுமா? நான் நேற்று முன்னாள் ராஜோட காட்சி கொண்டு சொன்னேன். ஒரு என்ன சொல்றது, மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒருத்தர் கொடுப்பார். இருக்கிறத சாப்பிடுங்க. இருக்கிற இறைச்சி 10 ரூபா கொடுத்து இறைச்சி வாங்கினாலும் அதே இறைச்சி தான், 100 ரூபா கொடுத்து வாங்கினாலும் அதே இறைச்சி தான். என்ன வித்தியாசம்? 2 இறைச்சி எங்க இருந்து வருது? நியூசிலாந்துல இருந்து தான் வருது. அதை பங்கு போட்டு பிரிச்சு விற்கிறது அவன்ட வேலை. ஆனா நீங்க பார்த்த உடனே கனடாவுக்கு வந்து 2 கிழமை ஆகாது. எப்படி இறைச்சி தெரியுமா வேணும்? நாங்களே கண்டிருக்க மாட்டோம். இப்ப இத்தனை வருஷத்துக்கு நாங்களே சாப்பிட்டு இருக்க மாட்டோம். அந்த மனத்தை கண்டா எனக்கு சுத்தமா பிடிக்காது. மேப்பிள் ஸ்பைசஸ் ஸ்டேக், மேப்பிள் ஸ்பைசஸ் ஸ்டேக். இந்த மேப்பிள் மனத்தை கண்டாலே சுத்தமா பிடிக்காது. ஆனா கனடாக்கு வந்து 3 நாள் இல்லை, மேப்பிள் ஸ்டேக்கோடு ஒரு சாப்பாடு. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான் இருந்தாங்க. அவனுக்கு கர்த்தர் இவ்வளவு தூரம் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாரே, அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லை. ஐயோ கர்த்தர் எப்படி அடிமையா இருந்தவன், அவனுக்கு வேலை செஞ்சு என்னுடைய வாழ்நாள் போயிட்டுதே, இப்படிப்பட்ட எங்களை கர்த்தர் இங்க கொண்டு வந்துட்டாரு, கொண்டு வந்த எங்களை இந்த நல்ல ஒரு நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு, நாங்க எப்படி இருக்கணும்ன்றத யோசிக்கிறது இல்ல. அவர்களுடைய நினைப்பு அப்படின்னு சொன்னா, அங்க இருந்திருந்தா இப்படி இருந்திருப்போம், அங்க இருந்திருந்தா இப்படி இருந்திருப்போம். ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன், சொந்த காரியத்தெல்லாம் பேசக்கூடாது, நான் சொல்றேன். சின்ன காலத்துல கொஞ்சம் குழப்படி. அப்ப இது உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றேன். அந்த குழப்படியால என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு போய் பெரிய பாட வீட்டில் விட்டுட்டாங்க. இப்ப பெரிய பாட வீட்டில் விட்டா அவர்களுடைய அந்த சந்ததி முழுக்க ரட்சிக்கப்படாதவர்கள். ஒரு நாள் எங்களோட தாத்தா வந்தார், ஸ்கூல் லீவு, கூட்டிகிட்டு வீட்டை கொண்டு வந்துட்டார். வீட்டை கொண்டு வந்தா ஆராதனை முடிஞ்சு, வீடு பின்பக்கம் தான் இருக்குது, சர்ச் எப்படின்னா வீடு பின்பக்கம். இவனை கொண்டு போய் கோயிலில் மணி அடிக்கவே விட்டாங்க. உன்னோட இருந்து இந்த ஊழியத்தை செய்ய வேண்டியவனை குழப்படிக்காக நீ கொண்டு போய் அங்க விட்டு, அங்க விட்டது என்ன நடக்குது, அவன் அப்படியே போயிருப்பான். அவசியங்க, நாங்க இங்க நிக்க வேண்டிய இடம் வேற, ஆனா இருக்கிற இடம் வேற. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நாங்க எங்க நிக்கிறோமோ அந்த இடத்துல எங்களை ஆராய்ச்சி பார்க்கணும், சீர்தூக்கி பார்க்கணும்.
எங்களுடைய நடக்கைகள் எப்படி இருக்கிறது, நாங்க போகிற போக்கு இருக்கிற வழி எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி யாருங்களை பார்த்து கேள்வி கேட்டக்கூடாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல இந்த ஆசை யாரதான் விட்டது? ஆசை யாரதான் விட்டது? ஒரு தடவை விட்டு வைக்கல. இப்ப இருக்கிற எங்களுக்கு விதிதான் எப்படியாவது பிரதர். சில பில்கேட்ஸ் ஆக போயிட்டு கடைசியா பில் வந்தது மட்டும்தான் மிச்சம். உண்மை என்ன சொல்றது? எங்களுக்கு தமிழ்ல எப்படி சொல்லும், விரலை தகுந்த வீக்கம். ஏன்னா அந்த பெருவிரல், ஏன்னா அதுக்காக அந்த பெருவிரல் எவ்வளவு பெருசா அவ்வளவுதான் இருக்கணும். இப்ப மோதிர விரல் எப்பயும் யோசிக்க கூடாது, நான் பெருவிரலா மாறணும்னு சொல்லி. இப்ப நாளைக்கு அவர் அப்படி இருக்க, அவர் அப்படி இருந்தா எங்க கேட்டுங்க, அவருக்கு கர்த்தர் அப்படி கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு இப்படி கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதன்படி நாங்கள் வாழ்வோம். இந்த திருப்தி, அந்த திருப்தி என்கிற அந்த மனமே இருக்கு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அதான் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இந்த திருப்தி என்கிற அந்த மனம் சுத்தமா இல்லை. இந்த பேராசை, இந்த பொருளாசை, இது எல்லாத்தையும் பவுல் எப்படி திரும்ப சொல்றார்? விக்கிரகம். நீங்க ஒரு பொருளை பாவிக்கவே மாட்டீங்க, ஆனால் அந்த பொருள் நீங்க பாவிக்காட்டி யாராவது பாவிக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். சிலருக்கு தங்களுக்கு இருக்கிறத கொடுக்கவும் மனசு வராது. ஆனால் அந்த பாவிக்காத ஒரு பொருளை இது என்னுடையதுன்னு சொல்லி ஒரு மூலையை நீங்க அப்படியே தூசு தட்டி 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 வச்சிருப்பீங்களான்னு அது விக்கிரகம்னு சொல்றாரு. உங்களுடைய தகுதிக்கு, உங்களுடைய அன்றாட லைஃபுக்கு தேவையானதை விட எல்லாமே விக்கிரகம். உங்களுக்கு தேவனை விட, தேவனுடைய சமூகத்தை விட எது முக்கியமா இருக்கிறதோ அது விக்கிரகம் சொல்றார். ஏன் அப்படி சொல்றார்? நாங்கள் எதுக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ அதுதான் எங்களுக்கு பெருசா இருக்கும். அதனாலதான் அது விக்கிரகம். அந்த பொருளாசை வந்ததுன்னு சொன்னா எதை பத்தியுமே கவலை இல்லை, யாரை பற்றியுமே கவலை இல்லை. பொருளாசையும் சரி பேராசையும் சரி, ரெண்டு மூணு தான். அதுக்காக தான் நினைக்கிறேன் பாதரால அந்த பாட்டை எழுதி வச்சிருக்காரு. எப்படி ஒரு மேல கண்டு போச்சுன்னா போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் போச்சுன்னு சொன்னா மூச்சும் போச்சு. கவனமா இருக்கணும். இந்த பேராசை, பொருளாசை இதெல்லாம் என்ன தெரியுமா செய்யுது? எங்களை கொண்டு போய் ஒரு அழிவுல கொண்டு போய், இப்ப உங்களுக்கு தேவை ஒரு காரியம் செய்யணும், இப்படி இருக்கணும், இப்படி வாழணும், ஓகே, அதுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கொடுக்கிறார், இட்ஸ் ஓகே. அதையும் மீறி எதுக்குன்னே தெரியாது, ஃப்ளைட் ஓட்டவே தெரியாது, ஆனா ஃப்ளைட்டுக்கு ஆசைப்படுவோம். ஃப்ளைட்டுக்கு லைசனே இருக்காது, ட்ரெயினிங்கும் போயிருக்க மாட்டோம். ஆசை எப்படி? ஃப்ளைட் ஓட்டணும், சொந்தமா ஒரு ஜெட் வேணும். இந்த முறுமுறுப்பு, இந்த பேராசைகள், இந்த திருப்தியின்மை தான் எல்லாத்துக்குமே காரணம். எதுலையுமே ஒரு திருப்தி அடைகிறது இல்லை. இந்த திருப்தியின்மை தான் எங்களை எங்க கொண்டு போய் விடுகிறது தெரியுமா? முறுமுறுக்க கொண்டு போய் விடுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் நடந்தது. அவர்களுக்கு எதுலையுமே திருப்தி இல்லை. கர்த்தர் செங்கடலை கடந்து வராங்க, வனாந்தரத்துல நடத்தி வந்தாங்க. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த வனாந்தரத்துல சுத்தி திரிஞ்ச அவ்வளவு நாட்கள்ல எங்களுக்கு ஒரு செருப்பு தான் எவ்வளவு நாள் எடுக்கும்? அதை எப்படி சொல்றது? ஒரு செருப்பா, ரெண்டு செருப்பா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா பதில் சொல்லக்கூடாது, அதனால கேட்காது. இப்ப வசனம் சொல்லுது, அவங்க போட்டு வந்த செருப்பு இருக்கு, அந்த 40 வருஷம் அது தேவையில்லை. 40 வருஷமா வனாந்தரத்தை சுத்தி 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 வராங்க. எத்தனை நாள்ல போக வேண்டிய பயணம் தெரியுமா? எகிப்துல இருந்து கானானுக்கு போறதுக்கு வேணும்னா அன்றைய நாட்கள்ல இந்த காடு மேடெல்லாம் ஏறி போறதுக்கு 40 நாள். இந்த 40 நாள்ல போக வேண்டிய பயணத்தை 40 வருஷமா ஒரே இடத்துல சுத்தி சுத்திட்டு இருக்காங்க.
ஏன்? திருப்தி இல்லை. தண்ணி இல்லைண்டா திருப்தி இல்லை, இறைச்சி இல்லைண்டா திருப்தி இல்லை. காலையில் எழுமன பசி மோசையை போட்டு திட்டுறது. இந்த ஒரு காரணத்தினால அவர்கள் இந்த திருப்தி இல்லாததுனால என்ன செய்கிறார்கள்? அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா தேவனுடைய, அது யாருக்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள்? தேவனுக்கு எதிராக. நாங்க திருப்தி இல்லைன்னு சொன்னா முறுமுறுப்பு வரும். அந்த முறுமுறுப்புல என்ன பேசணும்னு எங்களுக்கே தெரியாது. ஐயோ ஆண்டவர், ஒரு கண்ணிலையா காதலையா மூக்குலையா அவருக்கு எல்லாமே இல்லாம போயிடும். எங்களுக்கு திருப்தி இல்லை. அந்த திருப்தி இல்லாததுனால எங்களுக்கு இருக்கிறதான எல்லாவற்றையும் இழந்து நாங்க என்ன சொல்லுவோம்? இப்ப ஆண்டவரை குறை சொல்ல ஆரம்பிப்போம். உங்களுக்கு கண்ணிலே ஆண்டவரை இவ்வளவு கஷ்டப்படும். அவர் கேட்பார், நீ கஷ்டப்படுறதுக்கு நானா பொறுப்பு? நீ ஏன் தேடிக்கொண்ட காரியம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது 10வது வசனம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது 10வது வசனம். 1 Timothy chapter 6 verse 9 and 10. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனசரை கிழக்கிலும் அழிவிலும் அழிக்கிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் நோ சாட்டிஸ்பாக்சன், திருப்தியே இல்லை. எப்படி இருக்கிறாங்களா? அலையிறது. இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்? காசுக்காக எல்லாம் அலையிறது. இங்க ஒரு கடன் கேட்கிற, கடன் இல்லைன்னு அங்க போய் அவன்கிட்ட இருக்குது, அவன் இல்லைன்னு அவன்கிட்ட கேட்கிறது. இது அலையிறதே ஒரு வாழ்க்கையா போயிடுச்சு. ஏன்? திருப்தி இல்லை. திருப்தி இல்லாதனால என்ன நடக்குது? இப்ப முறுமுறுக்கிறோம். ஐயோ அங்க போய் கேட்டா அங்கேயும் இங்க இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா இருக்கு. பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்குது. இதனால் என்ன செய்கிறார்கள்? சிலர் ஐயோ காசு பிரதர், காசு காசு காசு, விசுவாசம் போச்சு. விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை ஒருவர் குத்திக் கொண்டிருக்கிறார்கள். அநேக வேதனைகளாலே தங்களை தாங்களே குத்திக் கொள்ளுகிறார்கள். இந்த திருப்தி இல்லாதனால there is no satisfaction for any reason, anything. So what is the end? Trouble, temptation, all this coming. இந்த திருப்தி இல்லாம இருக்கிற நேரம் விசுவாசத்தை விட்டுருவோம். தேவன் என்ன பிரதர், சர்ச்சுக்கு பிரதர் இன்னைக்கு போனோம்னா எனக்கு 1.5 பேர், எனக்கும் 1.5 பேர் தான் போனேன். அந்த 1.5 பேருக்காக போனா இந்த பேர் கிடைக்காது. திருப்தி இல்லை, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். நாங்க முறுமுறுக்கிறது யாருக்கு தெரியுமா? தேவனுக்கு முறுமுறுக்கிறோம். அடுத்த வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி. நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அவ்வளவு. இது இருந்தா போதும், வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமென். அதான் முதல்ல சொன்ன மாதிரி சில பில்கேட்ஸ் ஆக போயிட்டு பில் வந்தது மட்டும்தான் மிச்சம். திரும்பி பார்க்குற பொழுது பார்த்தா எல்லா பில்லும் பெண்டிங்ல இருக்கும். எதுக்காக? நானும் ஒரு பில்கேட்ஸ்ன்னு சொல்றது. ஆனா இன்னைக்கு பில்கேட்ஸுக்கு வந்த நிலைமை பார்த்தீங்களா? அவரை முந்தி ஒருத்தர் போயிட்டார். இதான் வாழ்க்கை. ஆமென். எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம்.
Hebrews chapter 13 verse 5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஐயோ பிரதர், இருக்கிறது போதும் பிரதர், இதை வச்சு சமாளிச்சிடலாம். என்ன ஒரு நாள் வேலைக்கு போட்டு ஒரு 100 ரூபா 150 ரூபா பரவாயில்ல பிரதர், அதை கத்தர் அடுத்த கிழமையில ஓவர் டைம் செஞ்சு எப்படியாவது எடுத்துக்கொள்ளலாம். இந்த நேரத்தை அவருக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னா இந்த நேரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் எங்களுக்கு தருவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இப்ப பவுல் என்ன சொல்றாரு? இது என்னுடைய வார்த்தை இல்ல பிரதர், இது நான் சொல்றது என்னுடைய வார்த்தை இல்ல. தீமோத்தேயுக்கு சொல்றார். எப்படி சொல்றாரு? எபிரேயருக்கு எழுதும் பொழுது சொல்றார், இது நான் சொல்ற வார்த்தை இல்ல. தீத்துவுக்கு எப்படி சொல்றார்? நான் சொல்ற வார்த்தை இல்ல, என்னுடைய வார்த்தை இல்ல. தீத்துவுக்கு, தீமோத்தேயுக்கு, பிலமோனுக்கெல்லாம் அவர் நல்லா அட்வைஸ் பண்றார். நான் சொல்ற வார்த்தையில என்னுடைய வார்த்தை இல்ல. எங்க இருந்து நான் எடுத்தேன்? எபேசியர்ல சொல்றார், நான் எடுத்தது எங்கே இந்த 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டதோ அதே ஆகார் என்ற இடத்துல தான் நானும் எடுத்தேன். அங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன். அவர் அங்க போய் ஜெபிக்கிறார், தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு வரார். இப்ப பவுல் சொல்றார், இப்ப நான் சொல்ற இந்த வார்த்தை நானா சொன்னதில்லை, எழுதி இருக்கிறதே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எழுதி இருக்கு பிரதர். அவர் பழைய ஏற்பாட்டில் சொன்ன அதே தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சொன்ன அதே தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார். தாவீதுக்கு இருந்த அதே தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு இருந்த அதே தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற அதே தேவன் தான் அவர் மறுபடியும் வர போகிறார். ஆமென். அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை பிறகு ஆசை. பிலிப்பியர் 4வது அதிகாரம் எல்லாரும் எழுந்திருப்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். Philippians chapter 4 verse 11 and 12. Whenever you have a need, just sit, relax and pray. You know, Philippians 4:19 says, He shall supply all your need according to His righteousness. He is rich. He is rich. He is the owner of this universe. வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களை இல்ல 4வது அதிகாரம் 11வது 12வது வசனம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். ஆமென். அதுதான் எப்படி இருந்தாலும் பிரதர், கோவிட் வந்துட்டு பிரதர், புது வைரஸ் வரட்டுமே பிரதர், நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், நான் கர்த்தருக்குள் நாட்டப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மன ரம்யமா இருக்க முடியுமா இருந்தா வேற எதை குறிச்சு கவலைப்பட தேவை. வாசிங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாகவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இவர் எங்க போதிக்கப்பட்டார்? தேவனுடைய சமூகத்தில். பவுலுக்கு யாருமே டீச் பண்ணல. பவுலுக்கு யார் தெரியுமா டீச் பண்ணது? ஆவியானவரை நேரா டீச் பண்ணிட்டார். பேதுருக்காவது இயேசு கிறிஸ்து பக்கத்துல இருந்து டீச் பண்ணார். யோவானுக்கு இயேசு கிறிஸ்து பக்கத்துல இருந்து டீச் பண்ணார். எங்களுக்காவது இவ்வளவு பெரிய வேதத்தை எழுதி கொடுத்து அதை பார்த்து படிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டார். இத்தனை ஊழியக்காரர்களை கொடுத்திருக்கிறார். ஆனா பவுலுக்கு யாருமே இல்லை.
அவனோட வேலை என்ன தெரியுமா? இந்த கிறிஸ்தவர்களை அடிக்கிறதும் துன்புறுத்துறதும் தான் வேலையா இருந்தது. அப்படிப்பட்ட அவனுக்கு ஆவியானவரே நேரா அவனுக்கு படிப்பிச்சுட்டார். அவர் இயேசு கிறிஸ்து, அவர் சொல்லுகிற என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய சகல பாடுகளையும் எல்லா காரியங்களையும் அவன் ஒரு படம் பார்த்தது போல எல்லாவற்றையும் பார்த்துட்டு வரான். பார்த்துட்டு வந்தவன் பார்த்த படத்தை அப்படியே ஜனங்களுக்கு சொல்றான். இயேசு கிறிஸ்து எதற்காக, ஏன், எப்படி, யாருக்காக மரித்தார்னு சொல்லி வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தேவைகள் வருகிற பொழுது, பிரச்சனைகள் வருகிற பொழுது, ஒரு காரியத்துல சோர்வா இருக்கிற பொழுது இந்த அதிகாரத்தை வாசிங்க. அவர் சொல்றார், முதல்ல சொல்றார், எப்படிப்பட்ட சூழ்நிலை நான் மனரம்யமா இருக்கிறேன், என்ன ஒரு தைரியமா இருக்கு பிரதர், கவலைப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், அந்த நம்பிக்கையோடு இருக்க நான் கற்றுக்கொண்டேன். அடுத்து சொல்றார், இது எல்லாவற்றையும் குறித்து நான் கவலைப்பட போறதில்லை. வாசிக்க திரும்ப. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do anything the God who gave the strength. அவர் தான் எங்களுக்கு strength. எப்படிப்பட்ட? Can you read that word? Verse 12. 4:12. I know what it is to be in need, and I know what it is to have plenty. I have learned the secret of being content in any and every situation, whether well fed or hungry, whether living in plenty or in want. I can do all things through him who gives me strength. Through him who gives the strength. எனக்கு இருக்கிற படிப்போ, எனக்கு இருக்கிற காசோ, எனக்கு இருக்கிறதான சொத்தோ, இல்லாட்ட நான் வந்ததான அந்த என்னுடைய பரம்பரையோ எனக்கு கை கொடுக்க போறதில்லை. எனக்கு கை கொடுக்க போறதெல்லாம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய பலனுகிறார். நேற்று இரவு நடந்த ஒரு சாட்சி சொல்றேன். நல்லா நினைக்கிறேன். ஆனா சரீரம் சொல்லுது இன்றைக்கு எழுப்ப முடியாது. ஏன்னு சொன்னா ஆல்ரெடி 2 தரம் இப்படி நடந்துட்டு, இப்ப மறுபடியும் அதே ஒரு பிரச்சனை வருது. இப்ப எழுப்புனா விழுந்துருவேன். ஆனா நல்ல நித்திர இவ்வளவு காரியம் நடந்து கொண்டிருக்குது. சரியான நேரத்துல இப்ப ஃபீல் பண்றேன், ஒரு காத்து வருது. நான் படுத்து ஒரு மணி நேரத்துக்கு மேல மனைவி வந்து ஃபேனை போட்டதுக்கு இப்ப நான் ஃபீல் பண்றேன், என்னுடைய இந்த ப்ரெஷர் அப்படியே கொஞ்சம் அப்படி இறங்குகிறது. எழுப்ப முடியாது. ஆனா என்னுடைய மனதுக்குள்ள ஜெபித்துக் கொண்டிருக்க எப்படி தெரியுமா? கர்த்தாவே, நாளை நாள் உம்முடைய ஓய்வு நாள், உம்முடைய ஜனங்களுக்காக நீர் தர வேண்டிய செய்தியை கொடுக்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆமென். அவர் ஒருவரே எங்களுக்கு பலத்தை கொடுக்கிறவர், அவர் ஒருவரே எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறவர், அவர் ஒருவங்களை ஆசீர்வதிக்கிறவர். இப்ப வாசிங்க 19வது வசனத்தை. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தினாலே உங்களுடைய குறைவு, உங்களுடைய சரீரத்துல குறைவாயிருக்கிறது, உங்களுடைய சரீரத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில
பலத்துல சுகத்துல குறைவா இருக்கிறீங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினாலே அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாவற்றையும் அவருடைய மகிமையினாலே நிறைவேற்றுவார். எங்களுடைய சொந்த பணத்தினால எதையுமே செய்ய முடியாது, சொந்த பலத்தினால எதையுமே செய்ய முடியாது, சொந்த வல்லமையினால எதையுமே செய்ய முடியாது. அப்படி சாதிக்கணும் நினைச்சா காலையில் எழும்பி நிக்க கூட முடியாது. ஆனால் தேவன் அவருடைய மகிமையை எங்களுக்காக அனுப்புவார். அந்த மகிமையினுடைய மேகம் தான் இந்த இவ்வளவு முறுமுறுத்து இவ்வளவாக கர்த்தருக்கு எதிராக, தேவனுடைய ஜனத்துக்கு எதிராக, தேவனுடைய மனுஷனுக்கு எதிராக எவ்வளவு சதி செய்தார்கள், எவ்வளவு பிரச்சனை பண்ணினார்கள், முறுமுறுத்தார்கள். கடைசியா தேவன் சொல்கிறார், இவர்கள் வணங்கா கருத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி தேவன் சொன்னார். ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களை நடத்தி வந்தது ஏது? தேவனுடைய மகிமை. அந்த தேவனுடைய பிரசன்னம் நான் அவர்களை நடத்தினது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய மனுஷன் கர்த்தரிடத்துல போராடுகிறான். கர்த்தாவே, நீங்க தான் இந்த ஜனங்களை கூட்டிட்டு வர சொன்னீங்க, இப்படி நடக்குது. கர்த்தர் அவருடைய மகிமை பிரசன்னத்தினால் அவ்வளவு ஜனங்களையும் காணாதுக்குள்ள கொண்டு போய் விட்டார். ஒரு கூட்டு என்ன சொன்னா அது கடைசி வரைக்கும் திருந்தவே இல்லை. வனாந்திரத்தில் செத்துட்டாங்க. ஏன்னு தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்கு அவர்களுடைய தொழிலை முறுமுறுக்கிறதா ஆயிட்டு அந்த கூட்டம் கடைசி வரைக்கும் கானானுக்குள்ள போகல, அவருடைய சந்ததி கானானுக்குள்ள போனது. நாங்கள் எப்படி இருக்கிறோமோ எங்களுடைய சந்ததி, நாங்கள் ஆவிக்குள்ள இருப்போமா இருந்தா எங்களுடைய சந்ததி ஆவிக்குள்ள வளரும். நாங்கள் ஆவிக்குள்ள இல்லாம நாங்க ஏதோ வாழ்ந்து கொண்டிருந்தோம்டா எங்கட சந்ததியும் ஏதோ தேடி கொண்டு போகிறது. இந்த கால நேரத்தில் நாங்கள் யோசிச்சு பார்ப்போம், கர்த்தாவே, எங்களுடைய கண்கள் எங்க நோக்கமாக இருக்கிறது? இந்த அழிந்து போகிறதான இந்த பொருள், அழிந்து போகிறதான இந்த உலகம், அழிந்து போகிறதான இந்த சரீரம், அழிந்து போகிறதான இந்த வாழ்க்கைக்காகவா, இல்லாட்டி அழிந்து போகிறதான இந்த கட்டிடங்களுக்காகவா, அழிந்து போகிறதான இந்த பணத்துக்காகவா, அழிந்து போகிறதான இந்த சொத்துக்காகவா? நான் சொல்லுவேன், கர்த்தாவே, நாங்கள் இன்றைக்கு நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் உயிரோட வாழ்கிறதும் உங்களுடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இந்த பாட்டு அழகான பாட்டு. உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை. அவருடைய கிருபை இல்லைன்னா nothing, everything useless. எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் சொல்லுவோம், கர்த்தாவே, நாங்கள் எங்களை யாரை பார்ப்போம்? எல்லாரும் கண்களை மூடுவோம். Everybody close your eyes. Rewind yourself, rewind and see how you are in last year, how you are. Last year you did something better than this year. போன வருஷத்தில் இதோட நீங்க திறமா இருந்திருக்கலாம், செபித்திருக்கலாம், ஆவிக்குள்ளா இருந்திருக்கலாம். இந்த வருஷம் எப்படி இருக்கிறோம்? ஏதோ இந்த கிறிஸ்டியன் லைஃப் என்ன தெரியுமா, சில அடைகளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி ரோலர் கோஸ்டரா தான் இருக்கும். ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும். ஏன் தெரியுமா? அப்படியே கத்தருக்குள்ள அப்படியே வருவாங்க. அந்த சோடா போத்தல் அந்த கேஸ் போனதுக்கு அப்புறம் அப்படியே டப்பனுக்குள்ள இருந்து திரும்ப ஒருத்தர் வரணும், கேஸை ஃபில் பண்ணணும், திரும்ப மேலேயும் திரும்ப வரணும். ஆனா எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கணும்? எங்களுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகின்னு சொன்னா அந்த கிராஃப் அப்படியே ஏறி கொண்டிருக்கணும். கிளைமேக்ஸ் எங்க தெரியுமா? On the judgment day. This is our life. There's one graph, just plain. But most of us, most of our life like this. It's like a roller coaster, stock market, up and down, up and down. When the trouble come, down. Inflation come, down. Then when the money flow, it's going up. And another inflation,
This is down. And again, up. But when we are rooted in Christ, inflation, disease, SARS, whatever, nothing can harm you if you are with him. நாங்கள் அவரோடு இருப்போமா இருந்தால் அது எப்படிப்பட்ட இன்ஃப்ளேஷன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்களுடைய கிராஃப் அப்படி மேலே ஏறிக்கொண்டே இருக்கும். ஏன்னா எங்களுடைய நோக்கமெல்லாம் நாங்கள் போய் அவரை சந்திக்கணும். அவருடைய சமூகத்தில் நிற்கிற பொழுது, கர்த்தாவே இதோ அடியே நிற்கிறேன், ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இல்லை தான் ஆண்டவரே, ஆனால் நான் வந்து நிற்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். Let's pray. நான் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய வசனம் சொல்லுகிற பொழுது எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மனரமியமாக இருக்கவும், என்னுடைய தேவன் என்னுடைய தேவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் அவருடைய மகிமையினாலே நிறைவாக்குவார் என்கிற விசுவாசத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்ப கிருபை செய்தது. கர்த்தாவே உங்களுடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் செய்கிற தொழில்கள், பாடசாலைக்கு போகிற பிள்ளைகள், கர்த்தாவே மற்றும் ஒவ்வொருவரையும் உடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். உடைய பரலோகத்தின் பல கனிகளை தரது நீங்கள் அவருடைய குடும்பங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட கிருபை செய்வீராக. கர்த்தாவே உம்முடைய சித்தம், உம்முடைய சமூகம் இல்லை என்று சொன்னால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய சித்தம், உம்முடைய சமூகம் அவர்களை கூட இருந்து நடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நடத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய கிருபையை கொடுத்துள்ளுங்க, உம்முடைய வல்லமையை கொடுத்துள்ளுங்க. பலனடைந்தவர்களாய் நீர் கொடுத்த கட்டளையை எடுத்துக்கொண்டு நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இது எங்கள் மேல் உள்ள கடமையாக இருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கடமையை செய்ய ஒருவரை நீர் ஸ்திரப்படுத்துகிறார்கள். நீர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு முறை ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த அழிந்து போகிறதான இந்த உலகத்தை அல்ல, வானத்தையும் பூமியையும் உருவாக்கின அவருடைய ராஜ்யத்தை நோக்கி பார்ப்போம். Not this leisure kingdom. It's a leisure. Give pleasures. But not this kingdom. Seek his kingdom. Amen. கர்த்தருக்காக அவருடைய ராஜ்யத்துக்காக விதைக்க விரும்புகிறவர்கள், அதாவது நீங்கள் கர்த்தர் கொடுக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் கொடுக்க அவர் கட்டாயமாக அல்ல, விசனமாக அல்ல. உங்களுடைய மனதில் எது தோன்றுகிறதோ கர்த்தருக்கு விருப்பமாக இருந்தால் கொடுக்கலாம், கட்டாயமாக இல்லை. அந்த நேரம் நாங்கள் ஒரு விசேஷ பாடல் கேட்போம். அந்த நேரம் நான் கற்றுக் கொடுக்குற காணிக்கை கொடுக்க போகிறோம். காணிக்கை பிரதராஜ் ப்ளே பண்ணி. ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, பரிசுத்த உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை தந்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்மை ஒன்று கூடிய கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்காக உண்மை ஆண்டவர் உமது வார்த்தையை கேட்டு உமது சமூகத்தில் வந்திருக்கிற உறவுகளை நீ பேராக ஆசீர்வதிக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது நாமத்தில் ஆண்டவர் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று சொன்னவரை வாக்குமாறாதவரை உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். ஆண்டவரே, உமக்காக ஆண்டவரை வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை தங்கள் கையின் பிரகாசத்திலிருந்து அவர்கள் முழு மனதோடு கொடுக்க விரும்புகிறதை என்று அவர்கள் கொடுக்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இனிவரும் நாட்களில் அவர்கள் உமக்காக என்ன செய்ய இருக்கிறார்களோ அவர்கள் உமது சித்தத்தின்படி நடக்க நீர்
கிருபையாய் இறங்குறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்தி துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் மூலம் கேட்கிறேன் இவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் நீர் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களையும் உடையவரப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பரலோகத்தின் பல கனிகளை திறந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால்.
கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையிலே நீர் உம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரசன்னமாக்கி உம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்கப்படுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இது முதல் கொண்டும் உடைய போக்கிலும் வரத்திலும் என்றென்றைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாத்திரமே கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்குள் நாட்டப்பட்டவர்களாய் எப்பொழுதுமே கனி தருகிறதான செடியை போல மரத்தை போல கர்த்தாவே வேரூண்டி நிற்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தாவே எப்படிப்பட்ட உஷ்ணங்கள் கோடைகள் பிரச்சனைகள் வந்தால் கர்த்தாவே உம்முடைய சமூகம் அவர்களோடு இருந்து கர்த்தாவே செழித்தோங்க அவருடைய வாழ்க்கையில் நீர் கிருபை செய்வீராக. உம்முடைய கிருபை உள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே மனதார ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென்.